அறம்நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட். இயக்குனர் நடிகர் பாக்யராஜ், இயக்குனர் நடிகர் அமீர், சேலம் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா. நாள் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை. இடம் அம்பிகா எம்பயர் 3 ஸ்டார் ஹோட்டல், வடபழனி, சென்னை. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. புக்கிங் கான்டாக்ட் 6383515655. பஃபர் டின்னரோட டீடைல்டா பல விஷயத்தை பேச போறோம். புக் பண்ணிட்டு நேரில் வாங்க, நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் பூரா ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் கூட்டு பேச்சுவார்த்தை என்ற பேரில் அவர்கிட்ட பல விஷயங்களை எழுதி வாங்கணும்னு பார்த்தாரு. அதை அவர் பண்ணலை. அப்படின்னோடனே அவர் அவமானப்படுத்தி வெளியே போடா, உடனே நைட்டோட நைட்டாக நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தில் எந்த அதிபருக்கும் நேராத அவமானத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்துட்டாரு. எனவே கொந்தளிச்சு போன யூரோப்பியன் யூனியன் போரை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்திருக்கிறது. 18 நாடுகள், அதாவது போலாந்து, இப்போ ஸ்காட்லாண்டு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோஷியா, கிரீஸு, இப்படின்னு சொல்லி ஒரு 18 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள், குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர் யாரோ ஒருத்தர் அந்தந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக அதிரடியாக நேற்று கூடி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்தில் கூடி இங்கிலாந்து ஃபார்மர் தலைமையில் பிரதமர் தலைமையில் கூடி பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி சர்வதேச மீடியாக்கள்லாம், அதாவது ட்ரம்ப்புக்கு எதிரான மீடியாக்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு ஆதரவாக ஒரு பவுடர் அடிச்சுது. எல்லாம் அதை பார்த்து நம்ம மீடியாலேயும் போட்டால், அதாவது அதிபயங்கர ஆதரவு, அதாவது அமெரிக்கா உக்ரைனை துரத்தி விட்டதை தொடர்ந்து யூரோப்பியன் யூனியன் நாங்கள் இருக்கோம் தம்பி, நீ வா தம்பி, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக யூரோப்பிய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து லண்டனில் நடந்த கூட்டத்தில், பார்மர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பெரிய முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்லாம் பவுடர் அடித்தாங்க. இதில் என்ன நடந்துச்சு, எந்த மாதிரியாக கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பல தமிழ் படத்தில் ஒரு கதை வரும். எப்படின்னா, கதாநாயகியை ரவுடிகள் விரட்டுவான். ரவுடிகள் விரட்டும் போது அதை செட்டப் பண்ணதே ஹீரோவாக தான் இருக்கும். ரவுடிகள் விரட்டிட்டு பையை பிடிங்கிட்டு போயிடுவான், இவன் போய் பிடுங்கி காப்பாற்றுவான். இல்லைன்னா ரவுடிகள் கதாநாயகியை தனியாக காட்டுக்குள்ளேயோ இல்லை ரோட்டுலேயோ தனியாக வரும்போது துரத்துவாங்க. உடனே டமால்னு ஹீரோ உள்ளே அவள் பூரா அடித்து போட்டுருவான். இது பூராமே ஏற்கனவே செட்டப்பாக இருக்கும். அப்புறம் கதாநாயகி அவனை லவ் பண்ணுவான். இப்படின்ற காட்சிகள் நம்ம தமிழ் படத்தில் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் யார் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு பயந்து ஓடி வர ஏன்னா ஜெலன்ஸ்கியை யூரோப்பியன் யூனியன் காப்பாற்றுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி விட்டாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. மொத்தமாக ஜெலன்ஸ்கி முட்டாளா அறிவாளியா, இது தெரியுமா தெரியலையா, இவங்கெல்லாம் நம்மளை அடைய போட்டு கொண்டு போய் அமெரிக்காட்ட கோர்த்து வர பார்க்குறாங்களா அப்படின்லாம் தெரியாமல் அந்த கூட்டத்தில் அப்பாவியாக கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு சொற்ப காசாக கொஞ்சம் காசையும் பிரிட்டன் கொடுத்து உக்ரைன் அதிபரை ஏமாத்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு கேவலமான சம்பவம் சர்வதேச அளவில் இது வரைக்கும் நடந்துடாது. உக்ரைன் அதிபருக்கும் இவருக்கு சண்டையெல்லாம் கிடையாது. உக்ரைன் அதிபருக்கும் ட்ரம்ப்புக்கும் பிரச்சனை, ட்ரம்ப் அவரும் காரசாரமாக மோதிக்கொண்டார்கள், சர்வதேச அளவில் இப்படிலாம் நடந்தது இல்லைன்னா சொன்னாங்கல்ல. இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $350 பில்லியன் அமெரிக்கா இந்த போரை தூண்டி விட்டு, பைடன் காலத்தில் போரை தூண்டி விட்டதே அமெரிக்கா தான். ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுக்கணுன்றக்காக அடியாளாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பயன்படுத்தி உக்ரைனை பயன்படுத்தி சண்டை இழுத்து விட்டாங்க. நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் செலவு தரேன் தம்பி, அவனை அடி அப்படின்னு. இதுக்கிடையில் யூரோப்பியன் யூனியன் அதோட சேர்ந்துச்சு. பைடன், யூரோப்பியன் யூனியன் எல்லாமே சேர்ந்து நாட்டோ, அதாவது யூரோப்பியன் யூனியனோட படை என்று கருதப்படும் நாட்டோவில் இவரை உள்ளே சேர்த்துக்கிற மாதிரி, நாட்டோவோட சேர்ந்து நாட்டோ படைகளை வச்சு ரஷ்யா எதுக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாங்க. இப்போ புத்தின் என்ன பண்ணோம்னா, கூப்பிட்டு மண்டையிலே நறுக்குன்னு கொட்டின மாதிரி அப்பப்போ குண்டை போட்டு உக்ரைனை காலி பண்ணிடுறேன். உக்ரைன் ஒரு நல்ல சக்தி கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நம்முடைய ஈழத்தில் நடந்த இறுதி போரில் அவங்களோட பைலட்டும் கூலி அடியாளாக நம் தமிழ் மக்களை கொன்று ரத்தக்கரை படிந்தவன் தான் உக்ரைன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சைடில் ஆயுதம் வைக்கிறது, கடத்தல் ஆயுதம் வைக்கிறது, இந்த டுபாக்கூர் வேலை பூராமே சர்வதேச அளவில் செய்கிறது உக்ரைன் அப்படின்றது உங்களோட இதுக்காக சொன்னேன், தெரியாதவங்களுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜெலன்ஸ்கியை நைஸாக கூப்பிட்ருக்காங்க. அது அங்கே என்ன ஆச்சு, நீ $350 பில்லியன், இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோடனே $350 பில்லியன் ஓசியில் வாங்கியிருக்க, ஒழுங்கு அந்த காசை திருப்பி கொடுன்னு கேட்குறாப்புல. ஆனால் அது தப்பு தான். ஏன்னா போரை தூண்டி விட்டது அமெரிக்கா, யாருன்னா பைடனு தூண்டி விட்டு அவனுக்கு தேவையான காசை கொடுத்துட்டு அதை கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஆட்சி மாறினவுடனே ட்ரம்ப் என்ன பண்ணோம்னா, இது வரைக்கும் $350 பில்லியன் மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து எடுத்து உனக்கு கொடுத்துருக்கோம், நீ அவனு சண்டை போடுறதுக்கு நான் அதுக்கிட்ட காசு தரணும், ஏன் நாட்டு மக்கள் ஒழுங்காக காசை திருப்பி போயிட்டான்னா
ஏங்க சண்டை போட்டு நீங்கள் தான் தூண்டி விட்டீங்க, ஆயுதத்தை கொடுத்தீங்க, காசை கொடுத்தீங்க, அவனை அடித்தாச்சு, எல்லாம் கழிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது தான் தனிப்பட்ட ஒரு அறையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி காரமாக சொல்லியிருக்காரு. உடனே ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னு பாரு, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு. யூரோப்பியன் யூனியன் $250 பில்லியன் உனக்கு கடனாகத்தான் கொடுத்துருக்கேன், ஆனால் ஏன் உனக்கு அமெரிக்கா வந்து எதுக்கு ஓசியில் கொடுக்கணும்? இல்லைங்க பைடன் சொல்லி தாங்க இந்த சண்டையை இழுத்தோம்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பேசியிருக்காங்க. அதை வெளியில் சொல்ல முடியாது. உடனே வெளியே கூட்டு வந்து பத்திரிகையாளர் முன்னிலையில் ட்ரம்ப் வந்து அசிங்கப்படுத்தி விட்டா. நீ என்ன மூணாம் உலகம் போருக்கு அடி போட்டியா, நான் சொன்னால் கேட்க மாட்டியா, ஒழுங்கு மரியாதை இரு அப்படின்னோடனே இப்படிலாம் சண்டையாச்சு, உடனே ஓடி போயிரு அப்படின்ட்டு. இதுக்கு கைமாற என்ன கேட்குறாப்புல ட்ரம்ப்னா, உன்ட்ட காசு கிடையாதுல்ல, அப்போ வந்து சில சுரங்கங்களை எனக்கு நீண்ட குத்தகைக்கு எழுதி கொடுன்றாரு. அதை வந்து இப்போதைக்கு நம்ம பேச முடியாது, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணுன்றதுனால தான் ட்ரம்ப் துரத்தி விட்டது. இது ஒரு கதை. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ பாவம் ஜெலன்ஸ்கியை துரத்தி விட்டார் ட்ரம்ப், நம்ம தான் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த போருக்கு தூண்டுதலாக இருந்து 250 கோடி வட்டி கொடுத்தான் பாருங்கள் யூரோப்பியன் யூனியன். அதாவது குறிப்பாக ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, குரோசியா, போலாண்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவனை எப்படி கைவிட முடியும், இவனை காப்பாற்றுற மாதிரி நடிங்க, உடனே ஒரு கூட்டத்தை போடுங்கன்னு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் 4 தீர்மானத்தை போட்டிருக்காங்க. யார் ஸ்டாமர் தலைமையில், அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் தலைமையில் 4 கூட்டம். இதுக்கு முன்னாடி என்னென்னா, ஜெலன்ஸ்கி வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சர்வதேச அரசியலில், ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாமரை அழைத்து, அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமரை அழைத்து ட்ரம்ப் பேசி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் அவனை போட்டு அடிக்க போகிறேன், அவன்கிட்ட காசு கேட்க போகிறேன், அவன் இதெல்லாம் பிடுங்க போகிறேன், நீ என்ன பண்ண போகிறீங்க, யூரோப்பியன் யூனியன் என்ன ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான், ஃப்ரான்ஸ் அதிபர், ஜெர்மன் அதிபர்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை தலைவா விடுங்க, நான் ஒரு செட்டப் செல்லப்பா வேலை பண்ணுறேன், இவங்களை பூரா கூப்பிட்டு கடைசியில் உக்ரைன் அதிபரை கவுத்தி விட்டுருவோம், நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலையன்னு சொல்லி ஸ்டாமர் பேசிட்டு தான் போகிறாப்புல. அதுக்கப்புறம் தான் உக்ரைன் அதிபரை போட்டு அடி நடிக்கிறாங்க. அப்புறம் உடனே இவங்க ஆதரவாக ஒரு கூட்டம் பிரிட்டனில் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் இந்த 18 தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக இதில் ரொம்ப துள்ளுறது யாருன்னா, ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரானும் ஜெர்மன் அதிபரும். ஸோ இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு 18 தலைவர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு 4 தீர்மானம் போடுறாங்க. எப்படி தீர்மானம் போட்டு எப்படி டுபாக்கூர் வேலையை காட்டுறாங்க பாருங்கள். சர்வதேச அளவில் எவ்வளோ பெரிய டுபாக்கூர் வைங்கன்னு பார்த்துங்க. தீர்மானம் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து உக்ரைனுக்கு இராணுவ உதவிகள் வழங்கப்படும் அப்படின்றான். சரி, தொடர்ந்து யூரோப்பியன் யூனியன் இராணுவ உதவியில் வழங்கினா யார் இராணுவத்தை அனுப்புமா? ஃப்ரான்ஸ் இராணுவத்தை, ஜெர்மன் இராணுவத்தை, போலாண்டு இராணுவம், குரோசியா இராணுவத்தை அனுப்பாது, காசு தர்றாங்க. தொடர்ந்து இராணுவ உதவி பண்ணுறோம் அப்படின்னா, பழைய பொட்டு பொடுசு ராக்கெட்டு ஏவுகணைலாம் வச்சுருப்பாங்க, இதை வந்து அவனுக்கு தரான். எதுக்கு தரான்னா, நீ அப்போ ரஷ்யா அடித்தானா ரஷ்யா அவனை போட்டு பொழந்து கட்டிடும். அதுக்கு என்னென்னா, இவனை அழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணனா, அவனுக்கு தொடர்ந்து ஆயுதம் வழங்கப்படும் சொல்லி தீர்மானம் நம்பர் 1. தீர்மானம் நம்பர் 2 என்னென்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்று நடத்தினால் அதில் உக்ரைனை சேர்க்காமல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமா. சரி, ரைட், இது கூட சாஃப்டான தீர்மானம். தீர்மானம் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நீண்டகால அமைதியான ஒப்பந்தத்திற்கு அடிகோலினாலும் அது உக்ரைனை பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் அப்படின்னு ஒரு பன்னிக்கு பவுடர் அடித்த மாதிரி ஒரு தீர்மானம். இந்த 4வது தீர்மானம் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாம் பவுடர் அடிச்சாங்க பாருங்க. இங்கே உள்ள மீடியாவும் சரி, அமெரிக்கன் மீடியாவும் சரி, வாஷிங்டன் போஸ்ட், அதனால எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இப்போ ட்ரம்ப் துரத்தி விட்ட மாதிரியும் யூரோப்பியன் யூனியன் ஆதரவு அளித்து அவரை ஜெலன்ஸ்கியை காப்பாற்றுன்ற மாதிரி தான் அந்த ஃபோக்கஸில் தான் நியூஸ் போட்டாங்க. அது உண்மையில் இந்த கடைசி தீர்மானத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கே கண்ட இடத்துல சிரிப்பு வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு அதாவது இந்த 4வது தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, அப்புறம் வந்து ஜெர்மன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறதாமா, சமாதான குழு அமைத்து அதில் ஒரு பெரிய தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை அப்ரூவலுக்கு ட்ரம்ப்புக்கு அனுப்புகிறாங்களாமா. புரிஞ்சிருச்சாப்பா? அப்போ என்ன, அடிமைகளா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. யூரோப்பியன் யூனியன் ஒரு டுபாக்கூர், புரியுதா உங்களுக்கு? யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்ந்து ஆண்டிகள் சேர்ந்து மடம் கட்டின மாதிரி, ஏதோ ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு, ஜெலன்ஸ்கிக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே ட்ரம்ப்பை காலி பண்ணுற மாதிரி, ட்ரம்ப் அசிங்கப்படுத்திட்டா, ட்ரம்ப் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை செட்டப் பண்ணி, வடிவேல் காமெடி மாதிரி பரா எப்படி கூட்டம் கூட்டுறாங்க பாரா. 18 பேர் துடிச்சு ஒரே நாளில் வந்துட்டாங்க பிரிட்டனில். அப்படி கூட்டம் பயங்கரமாக ஸ்டாமர் தலைமையில் அப்படி போடுறாங்கன்னா, ஸ்டாமர் அழகாக என்ன பண்ணிட்டாப்லன்னா, ஏன்னா அமெரிக்காவுடைய ஒரு வப்பாட்டி மாதிரி தான் பிரிட்டன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவை மீறி ஒரு தூசி கூட பிரிட்டனில் படாது, பிரிட்டன் காய் நகர்த்த மாட்டான். அப்போ வந்து என்ன பண்ணான்னா, அதிரடியாக இந்த நாட்டுகளில் உள்ள தலைவர்களை பூரா கூப்பிட்டு, ஏன்னா இவனை பற்றி இவனை காப்பாற்றுறதுக்கு எல்லா திட்டத்தையும் போடுவாங்களாம் உக்ரைனை. அந்த திட்டத்தை கொண்டு போய் ட்ரம்ப்கிட்ட அப்ரூவல் வாங்குறாங்களாம். அப்போ ட்ரம்ப் காலடியில் கொண்டு போய் இவனை தூக்கி போட்டு மிதிப்போம், அங்கே கொண்டு போய் விட்டுருவான், அவன் பார்த்து என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டும், இதுவாடா அவங்க சப்போர்ட்டு.
இதுவாக யூரோப்பியன் யூனியனோட சப்போர்ட்டு? ட்ரம்ப்புக்கு எதிராக நடவடிக்கைன்னா நீ ட்ரம்ப்புக்கு எதிராக தைரியமாக நீ ஆளாக இருந்தால் பேசியிருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ட்ரம்ப் இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, காசு தரமாட்டேன்ட்டாரு, நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த போரை நடத்து, உனக்கு பாதுகாப்பாக நாங்கள் அனைவரும் இத்தனை நாடு இருக்கோம், 18 நாடு தலைவர் கூடியிருக்கோம், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுனாலும் உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். இவங்க அமைதி வரைவு திட்டத்தை போடுவாங்களாம். இந்த அமைதி வரைவு திட்டத்தை போட்டு அதை கூட்டி ட்ரம்ப்கிட்ட கொடுக்குறதுக்கு நீ என்னதுக்கு திட்டம் போடுற, அதுக்கு ட்ரம்ப்பே கூப்பிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. இப்படின்ற மாதிரி தான் இந்த யூரோப்பியன் யூனியன் கூட்டம் நடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச காமெடி கூட்டம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பேப்பரை வேணாலும் எந்த இதை வேணாலும் எந்த மீடியாவில் என்ன வந்திருக்கோ எல்லாத்தையும் போட்டு அலசி ஆராய்ஞ்சு மீன் கழுவுற மாதிரி கழுவி பாருங்கள். கடைசியில் ஒரு புள்ளி வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை மீறி எதுவும் நடக்காது அப்படின்றதும், ட்ரம்ப்பை மீறி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்றதும், ட்ரம்ப்பை மீறி இந்த பயலை ஓட விட்டுற மாட்டோம், எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போய் ட்ரம்ப் காலடியில் அவனை விட்டுருவோம் அப்படின்றது தான் இப்போ நடக்க போகுது. அப்போனா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நிச்சயமாக ரஷ்யாட்ட அதுக்காக தான் ட்ரம்ப்பு இந்த டுபாகூர்களில் வச்செல்லாம் பேச்சுவார்த்தை எதுக்கு நடத்தணும், இந்த அடி வாங்குற பயலை எதுக்கு பேச்சுவார்த்தை கூப்பிடணும், டேரெக்டாக ஏன் அடிக்கிறான்னு அவனை கூப்பிட்டு பேசுவோன்னு தான் சவுதி அரேபியாவில் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யன் வெளியுறவு யூஎஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனது. சரிங்களா? ஸோ அதில் பேசி முடிவு பண்ணாங்க ஸ்டாப் பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு நேரில் வார்ன் பண்ணது ட்ரம்ப்பு. கொடுத்த காசை கொடுன்னு கேட்டது தான் இப்போ பஞ்சாயத்தாகி போச்சு. ஆனால் போர் நின்று போச்சு, அவ்வளோதான். இப்போ போர் இல்லை, சண்டை இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் உருட்டுவாங்க, அப்படி இப்படி அழிக்க போகிறார்கள், ரஷ்யா உக்ரைனை நசுக்க போகிறது, மிகப்பெரிய போர், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அன்றைக்கி பேச்சுவார்த்தை நடந்தனப்பே போர் நின்று போச்சு. ஜெலன்ஸ்கி அதற்கு ஒத்து போகாமல் இந்த பக்கம் போனாலும் யூரோப்பியன் யூனியன் பிடிச்சி தள்ளி கொண்டு வந்து ட்ரம்ப் காலடியில் போட்டுரும். எனவே தனியாக போரை நடத்துறதுக்கெல்லாம் உக்ரைனுக்கு எந்த வித அருகதையோ தகுதியோ பணமோ ஆயுதமோ எதுவுமே கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ட்ரம்ப் நம்ம ஏற்கனவே சொன்னோம் 6 மாதத்துக்கு முன்னாடியே, ட்ரம்ப் வரப்போகிறார், ட்ரம்ப் ஜெயிக்க போகிறார், ட்ரம்ப் ஜெயிச்சா போர்கள் பூரா நிற்கும் அப்படின்னு. அந்த வகையில் இப்போது போர் நின்றுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அறம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட். இயக்குனர் நடிகர் பாக்யராஜ், இயக்குனர் நடிகர் அமீர், சேலம் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா. நாள் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை. இடம் அம்பிகா எம்பயர் 3 ஸ்டார் ஹோட்டல், வடபழனி, சென்னை. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. புக்கிங் கான்டாக்ட் 6383515655. பஃபர் டின்னரோட டீடைல்டா பல விஷயத்தை பேச போறோம். புக் பண்ணிட்டு நேரில் வாங்க. நிறையா பேசலாம்.